ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் வந்து சேனலில் டுட்டோரியல்ஸ் போடல, மிச்ச நாள் மறுபடியும் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னையிலேருந்து இன்றைக்கி என்ன டேட்டு? ஜூன் 6 சரி தானே? அப்படியே இனிமேல் தொடர்ந்து போடுறேன். சரியா? பிளெண்டரில் பேசிக்கான டுட்டோரியல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். சரி தானே? தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு ப்ராக்டிஸ் தான் முக்கியம். சரியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நானுமே டுட்டோரியல் போடுறது எனக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கணுன்றது தான். அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு போவோம். அதுக்கு தான். சரியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க போக நானும் தெரிஞ்சுக்குவேன். அதுதான் தருத்தனே. இனி வீடியோஸ் கண்டிப்பாக தொடர்ந்து வரும். ஓகே, பாய். பாய் இல்லை, ஓகே, சரி, ஹாய். ஓகே, இப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன். சரியா? நானும் நாள் கழிச்சு தான் உண்மையிலுமே மாடல் பண்ண போகிறேன். சரி, ட்ரையல்லாம் பார்க்கல, அப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி தானே? ஓகே, நான் இந்த வாட்டி இந்த மாதிரி ஒரு டிவி ஒன்று செய்கிறேன். சரியா? எக்ஸாக்டாக இதே மாதிரில நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் டெக்னிக் பார்த்து செய்கிற மாதிரி சிம்பிளாக ஒன்று சார். சரி தானே? ஃபஸ்ட்டு ஒரு க்யூப் ஒன்று எடுத்தேன். சரியா? ஷிஃப்டோட ப்ரெஸ் பண்ணிட்டு மெஷ் ஒரு க்யூப் புக்ஸ் ஒன்று எடுத்தாச்சு. இப்போ அந்த புக்ஸில் ஒரு கட் பண்ணுறேங்க. நான் எடிட் போர்ட் போய்ட்டு டெப்பை முக்கிட்டு இன்னும் கொஞ்சம் இதை செவ்வகமாக்குறேன், நீட்டாக மாக்குறேன். ஸ்கேலை ப்ரெஸ் பண்ணிட்டு எக்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸிஸில் கொஞ்சம் ப்ரெஸ்ஸாக்கலாம். ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கேனா ஒரு கட் ஒன்று பண்ணுறேன், லூப் கட் ஒன்று எட் பண்ணுறேன். கண்ட்ரோலோட எல்லாம் முக்கிட்டு மவுஸை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு மறுபடியும் மவுஸ் கிளிக் பண்ணுறேன். அவனை வந்து நின்று வந்துடுறேன். இப்போ இங்கே ஒரு இந்த இடத்துல ஒரு இன்செர்ட் பண்ணுறேன். சரியா? ஃபேஸ் செலெக்ஷன் வரணும், இங்கே வரணும். இல்லைனா நம்ம கீபோர்டில் 3 அமுக்கினீங்கன்னா சரி, 3 அமுக்கிட்டு ஃபேஸ் செலெக்ஷனுக்கு வரணும். இந்த புக்ஸையும் இந்த ஃபேஸையும் ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு காய்ச்சல் வேறு நாள் கழிச்சு இப்படி பேசுகிறானா அதான் ஸ்ட்ரக் ஆகும். இன்செர்ட் பண்ணுங்கள், ஹையை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து 2 ஃபேஸும் ஒன்றும் சேர்ந்து இன்செர்ட் ஆகுதுல, அப்படி கூடாது. அதான் டபுள் ஹையை வந்து 2 வாட்டி டிக்கு, டபுள் வாட்டி இப்போ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். ரைட், அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த அளவுக்கு வச்சுட்டு விட்டுருவேன். சரிங்களா? அடுத்து டிவியில் இந்த ஃபேஸ் இந்த எட்ஜு செலக்ட் பண்ணுறேன். இந்த விளிம்பு சரியா இது மாறலாம், இந்த கிளிக் பண்ணலாம். இல்லைனா கீபோர்டில் நம்பர் 2 ப்ரெஸ் பண்ணுங்க. சரி, அந்த எட்ஜு செலக்ட் ஆகும். சரியா? இப்போ அதை கொஞ்சம் மேலே எடுத்துக்கிறேன். ஓகே, வச்சுக்கிறேன். சரிங்களா? அடுத்து அந்த ஷேப்புக்காக முன்னாடி வந்துட்டு நம்பர் 3 ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த 2 ஃபேஸையும் செலக்ட் பண்ணி அதை கொஞ்சம் ஸ்கேல் சின்ன. ஓகே, ஒரு 3 எடுத்துக்கிறேன். அந்த சின்ன எடுத்துக்காக. ஓகே, இப்போ இந்த ஏரியா சரி இதை நான் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணி கொஞ்சம் வெளியே. ஓகே, எக்ஸ்ட்ரூட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு இங்கன்னா ஒரு ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணி ஒரு சிலிண்டர் ரொட்டேஷன் 6 ப்ரெஸ் பண்ணி எக்ஸை ப்ரெஸ் பண்ணி இந்த எக்ஸிஸில் 90 ப்ரெஸ் பண்ணி நம்பர் பேரில் 90 வகை இப்படி திரும்பிடும். ஓகே, இப்படி சரி 90 வகை
என்டர் அப்படின்னா இப்போ ஃப்ரண்ட் வியூவில் நம்பர் 1 அமைக்கிட்டு ஷார்ட்கட்டில் நீங்கள் பேசிக் வீடியோஸ் பாருங்கள், நான் போட்டதுலேயே இருக்கும். அப்படி இல்லைன்னா போக நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன், சொல்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா. ரெஃபரன்ஸில் மாதிரி இங்கேயும் இன்னொன்று இதே ஸ்கேல் ஒய் எக்ஸிஸில் சின்னது இங்கே கிரப் ஒய் எக்ஸிஸில் போட்டுருக்கார். மறுபடியும் அது கொஞ்சம் சொட்டு சின்னதாகிட்டு சரியாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்டோட டிஏ ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிட்டு கிரப் இசட் அப்படின்னா கீழே இசட் எக்ஸிஸில் கீழே எடுத்துகிட்டு வேறு என்ன இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு போட்டுலாம் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி லைன் மாதிரி போட்டோம். நான் நீங்கள் இந்த ஃபேஸை கூட புதுசாக ஒரு க்யூப் எடுக்கலாம், இல்லாட்டி இந்த ஃபேஸை கூட டூப்ளிகேட் பண்ணிட்டு அதை இசட் எக்ஸிஸில் சின்னதாகிறதுனா இதை எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி மவுஸை மூவ் பண்ணிங்கன்னா சின்னதாகவும் பெருசாகும். அதே எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்கேலை ப்ரெஸ் பண்ணிட்டு இசடை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒரு எக்ஸிஸில் மட்டும் பெருசாகவும் சின்னதாகும். சரியா, இப்போ இசட் எக்ஸிஸில் தான் சின்னதாக்கணும். இந்தளவுக்கு சின்னதாக்கிறேன். மறுபடியும் அகலத்தை இன்னும் கொஞ்சம் குறைக்கிறேன். அதனால் எக்ஸை ப்ரெஸ் பண்ணுறேன். சரியா, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் எடுத்துகிட்டு இதை ப்ரெஸ் பண்ணி எல்லாம் ஏதாவது ஒரு ஃபேஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லாம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறந்துட்டோமா எல்லா ஃபேஸஸும் செலக்ட் ஆகும். அதோட தொடர்பு இருக்கிறது இல்லை, அது மொத்த ஆப்ஜெக்ட்டுமே. இப்போ ஜியை ப்ரெஸ் பண்ணி எக்ஸ் வச்சுட்டு ஜியை ப்ரெஸ் பண்ணிட்டு எக்ஸ் இசடை ப்ரெஸ் பண்ணி இங்கே நான் ஒரு இதை வச்சுட்டு அதை கொஞ்சம் உங்களுக்கு எடுத்துகிட்டு ஷிஃப்டோட டி ஜி இசட் கட் பண்ணி கீழே போட்டுக்கிட்டிங்கன்னா சரி. அடுத்து இந்த இடம் இது என்ன பண்ணலாம், இது எக்ஸ்ட்ரூட் உள்ளுக்கு தள்ளுறோம். எக்ஸ்ட்ரூட் ப்ரெஸ் பண்ணி உள்ளுக்கு லைட்டாக ரொம்ப லைட்டாக தள்ளிட்டு மறுபடியும் ஒரு இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்த வச்சு என்ன பண்ண போகிறேன்னா என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ரூட் உள்ளுக்கு அனுப்புகிறேன். சரிங்களா, இப்போ இந்த புக்ஸ் இருக்குல்ல, இதை ஷிஃப்டோட டிஏ ப்ரெஸ் பண்ணிட்டு ஜி இது முன்னுக்கு இருக்கிறேன். இதுக்குள்ள புக்ஸை வந்து எக்ஸை ப்ரெஸ் பண்ணி அந்த ஃபேஸஸை டெலிட் பண்ணுறேன். எம்டியாக இருக்குது. ஓகே, இது எம்டியாக இருக்குது, ஒன்றும் இல்லை. இதை சப்டிவைட் பண்ணுறேன். அதை டிவி ஸ்க்ரீன் மாதிரி செய்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன ஒரு வளைவு ஷேப் பண்ணி எடுக்கிறீங்களா, இது வந்து ரைட் கிளிக் பண்ணி சப்டிவைட், இன்னும் கொஞ்சம் சப்டிவைட். சரியா, இப்படி டீட்டெயில் செய்யக்குள்ள தான் அந்த உருவத்தை மாற்றுறதுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம். ஐ மீன் ஜஸ்ட் இப்படி இந்த மாதிரி ஃபில்டரான ஃபேஸாக இருக்கிறத விட இப்படி இருந்தால் இதில் நிறைய வேலை செய்யலாம். இப்போ நான் இந்த எட்ஜ் செலெக்ஷன் போய்ட்டு இந்த எட்ஜையும் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, அது கிரெட் பண்ணி எடுக்கக்குள்ள இப்படி ஒரு ஷேப் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். வீட்டுக்கு கூரை அந்த மாதிரி செய்யுது, இல்லாட்டி ராக்கெட் பேப்பர் ராக்கெட் அப்படி. அதே மாதிரி எட்ஜி இது வேர்டெக்ஸ் புள்ளிகள் இதை வச்சுன்னா இந்த மாதிரி அதுக்காக தான். சரியா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து போல் எல்லாம் ப்ரெஸ் பண்ணுறேன். அது லிங்க் ஆகிருக்கிறது எல்லாமே ஏதாவது ஒரு ஃபேஸோ இல்லைன்னா அந்த ஒரு ஆப்ஜெக்டில் ஏதாவது ஒரு ஃபேஸோ வெர்டெக்ஸோ கிளிக் பண்ணிவிட்டு எல்லாம் ப்ரெஸ் பண்ணி அதோட லிங்க் ஆகிருக்கிறது எல்லாம் மொத்தமாக செலக்ட் ஆகும். மறுபடியும் சப்டிவைட் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ எனக்கு ஒர்க் பண்ணுறாங்க வச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ப்ரொபோஷனல் எடிட்டிங் இருக்குது. இப்போ நான் இந்த மட்டும் கிளிக் பண்ணிட்டு இந்த கிரப் பண்ணேன்னா அந்த ஒரு இடத்துல மட்டும் இந்த நடக்குதுல ப்ரொபோஷனல் எடிட்டிங் வச்சுட்டு நான் கிரப் பண்ணி இப்படி ஒரு வட்டம் மாதிரி வரும். எந்த ஏரியாலாம் அதில் எஃபெக்ட் ஆகுது
அதோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இப்படி ஸ்க்ரோல் வீலை மேலே கீழையும் அசைக்கிறதுனால ரொட்டேட் பண்ணுறதுனால அந்த சர்க்கிளோட அளவை பெருசாக இருக்கணும் சின்னதாக இருக்கணுமா அப்படின்ட்டு நான் பார்த்துக்கலாம். சரியா? இப்படி வச்சுட்டு இப்போ நான் கிரிப் பண்ணுறேன்னா அங்கே என்ன நடக்குதுன்னு அதோட செலக்ட் ஆகிருக்கு. அந்த அந்த சர்க்கிள் எந்த இடத்துலலாம் இருக்கோ எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு அந்த அது எஃபெக்ட் ஆகும். அதுதான் இருக்கிறேன். இப்போ ஃபேஸ் செலெக்ஷன் போயிட்டு 3 அம்பிட்டு ஒரு சென்டரில் இருக்கிற கொஞ்சம் ஃபேஸ் அப்படி செலக்ட் பண்ணுறேன். சரியா? இப்போ இது கிரிப் பண்ணுறேன் y ஆக்சிஸில் லைட்டாக அப்படி பண்ணிட்டு இப்போ இந்த ஃபேஸ் கொஞ்சத்தை மட்டும் கிரிப் பண்ணுறேன். இப்படி சரியா? என்ன பண்ணியிருக்கேன் நடக்குதா? அது பழைய டிவியில் ஷேப் பண்ணேன். இப்போ டிவியில் மாதிரி இருக்குது, அதில் அது வளைஞ்சி இருக்கும், அதெல்லாம் செஞ்சுருக்கேன். சரியா? இது மொத்தமாக செலக்ட் பண்ணணும். என்ன பண்ணுவோம்? எல்லாம் அமுக்கிட்டு ஜி இப்போ இந்த ப்ரொபோர்ஷனல் எடிட்டிங் தேவை, அதனால அதை கட் பண்ணிக்கலாம். சரி, ஜி ஒய் சரி பார்த்துட்டு பிளேஸில் வச்சுட்டோம்னா சரி. ஓகே, இது கொஞ்சம் புக்ஸாக இருக்குதுல்ல, அதுக்கு ஷேக் ஸ்பாட் கொடுத்துட்டு இங்கே மரண்டனே குட் நார்மல்ஸ் இதில் ட்ரிபியூட் ரீமெஷ் மரண்டனா ஜியோமெட்ரி டேட்டா ரீமெஷ் இப்படியும் நான் பார்த்து படிக்கணும். அதான் செஞ்சுட்டே இருக்கணும். மரண்ட்டு சரி அப்படியே வச்சுக்கோ. சரியா? செஞ்சீங்கன்னா டிவி செஞ்சிடலாம். ஓகே, இன்னைக்கு டிவி செஞ்சுருக்கிறோம். அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது பண்ணுவோம். சரியா? நாளைக்கு போடுறேன் இன்னொரு வீடியோ சொல்கிறேன். பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னோடய ஃபஸ்ட் வீடியோவில் பேசிக்கெல்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். அதில் சொல்லியிருக்கேன் இந்த கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணுறது பேசிக்கான இன்சர்ட் எக்ஸ்ட்ரூட் அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது என்னது அப்படின்ட்டு அதையும் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க நானும் 5 நாள் கழிச்சு போடுறேன். ஆரம்பத்தில் பார்த்தவொன்னே மறந்துட்டீங்க, அதுவும் நீங்களும் புதுசாக தான் பார்க்குற மாதிரி பார்ப்பீங்க. பாருங்கள் சொல்கிறேன். இட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஓகே, ஹெல்ப்பாக இருக்கும் எனக்கு. சொல்கிறேன். பை.